இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எங்கம்மா போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. கோயிலுக்கா? கங்கையம்மன் கோயிலுக்குப்பா. கங்கையம்மன் கோயிலுக்கா? ஆமாப்பா, நாங்க போனேன். பார்த்தா சர்ப்ரைஸா அம்மாவும் சித்தியும் வந்துட்டாங்க. ரேவதி, சரியா கேட்கல. கங்கையம்மன் கோவிலுக்கா போன? அங்க அத்தையும் சின்னத்தையும் வந்தாங்களா? ஏன் மாமா திரும்ப திரும்ப கேக்குறீங்க? இதுதானே சொன்னேன். இல்ல, நீ கோவில்ல என்ன செஞ்ச? அங்க என்ன பார்த்த? ஏதாவது ஏதாவது பாத்தியா? என்ன மாமா, நான் அங்க சாமி கும்பிட போனேன். அம்மாவும் சித்தியும் வந்தாங்களா, எனக்கு சட்டுன்னு சாமி வந்துருச்சு. ஏய் ஓய்னு கத்துனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி எல்லாம் மயக்கத்திலே நடக்கிற மாதிரி அப்படி மயங்கிட்டேன். அம்மா தான் என் மயக்கத்தை தெளிய வச்சாங்க. சாமுண்டீஸ்வரி தான் உன் மயக்கத்தை தெளிய வச்சாளா? இப்ப அவங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ பத்திரமா வீட்டுக்கு போன அனுப்பிட்டாங்க. ஆமா, சின்னத்தைங்க சித்தி இன்னும் வரலையா? வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சந்திரா, என்ன இதெல்லாம்? என் தலையெழுத்து மாமா, வேற என்ன சொல்ல? என்ன சித்தி, ஏன் இப்படி பரிதாபமா வரீங்க? இது என்ன கொடும்? என்ன பாக்குறீங்க? உனக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியலையா? நானே தெரியாம தானே சித்தி கேக்குறேன். நீ தானடி அம்மா உன் மேல சாமி வந்துருச்சுன்னு ஆடின. நீ ஆடின ஆட்டத்துல அங்க நின்ன எல்லாருக்கும் அருள் வந்து கடைசியில எங்கே போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு ஏன் தலையில பால் குடத்தை கொடுத்து திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புனியே, மறந்துட்டியா? ஐயோ சித்தி, இதெல்லாமா நடந்துச்சு? என்னடி பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கேக்குற? உனக்கு ஒண்ணுமே தெரியாதாக்கும்? ஆமா சித்தி, எனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல. ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களை காணுமே, அதான் எங்க இருக்கீங்கன்னு கேக்குறதுக்காக போன் பண்ணேன். அப்படியாம்மா, நல்ல வேளை நீயே கால் பண்ணிட்ட. நம்ம புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, செங்கல் சூளையில ஒரு வாட்டி. ஆமா, பேசணும். ஆமா, அதுக்கு லைசென்ஸ் வாங்கணும்னு சொன்னீங்க. கரெக்ட். அது விஷயமா நான் மினிஸ்டர் பார்க்க போயிருந்தேன். அவர் அவசரமா டெல்லிக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்களும் என் கூட டெல்லிக்கு வந்துருங்க, அங்க வச்சே நம்ம லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம், எல்லாத்தோட கிளியரன்ஸையும் முடிச்சிட்டு மொத்தமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடலாம்னு சொன்னாரு. அதான் போயிட்டு இருக்கேன். அப்படியாமா? வெரி குட்மா. எனக்கும் அது நல்ல யோசனையா தெரிஞ்சது. அதான் டெல்லிக்கு ஃபிளைட் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல, அவர் முடிச்சு தரேன்னு சொல்லும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்ல. ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நீங்க டெல்லியில தங்கி வேலையை முடிச்சிட்டு கிளம்பி வாங்க. சரி ரேவதி, வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். என்னம்மா, உங்க அம்மா எங்க இருக்காளா? அப்பா, அம்மா புது ஃபேக்டரி லைசென்ஸ்க்கு கிளியரன்ஸ்க்கு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு டெல்லி போயிட்டு இருக்காங்களா. இன்னும் 2-3 நாள்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவாங்களா. எல்லார்கிட்டயும் சொல்ல சொன்னாங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல நீ பின்னி எடுக்கறடா. உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. சாமர்த்தியமா போய் உங்க அம்மாக்கு கொல்லி வச்சுட்டல்ல. 3வது நாள் காரியமும் பண்ணிட்ட. இதையெல்லாம் நீதான் செஞ்சேன்னு என்னால நிரூபிக்கவே முடியல. அது மட்டும் இல்ல, நீ அந்த கிழவன் கிழவியோட இருக்கிற போட்டோவை காட்டி நிரூபிக்கலான்னு பார்த்தா அதுலயும் தோத்துதான் போன. அப்புறம் சென்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து நிரூபிக்க முடியாம தோத்துதான் போன. இப்படி உன் விஷயத்துல நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எனக்கு எதிரா ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. நீ என் எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல. முதல்ல உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு உண்மையா இருங்க.
அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு மனசார நினைங்க. அடேங்கப்பா, உண்மையா இருக்கிறத பத்தி நீ பேசுறியா? நீ அவங்க கிட்ட உண்மையா இருக்கியா? நீ யாருங்கிறத மறைச்சு வேஷம் போட்டுட்டு தானே இருக்கிற. உங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுன்ற நல்ல எண்ணத்துல தான் இந்த உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன். என் அம்மாவை கொண்ட அந்த குடும்பத்தோட என் அக்காவோட குடும்பத்தை எந்த ஜென்மத்திலயும் ஒண்ணு சேர்க்க விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் இங்க வந்ததே இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான். கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். அதையும் பாத்தரலாம். என்ன பாட்டி தாலி எடுக்கிறீங்க? இது யார் தாலி? இது உன் அத்தை. இதுமா அபிராமியோடது, கார்த்தி அம்மாவுது. அபிராமி இறந்ததுக்கு அப்புறம் இது என்கிட்ட தான் இருக்குது. உனக்கு சேர வேண்டியது. என்கிட்ட இருக்கிறதுக்கு நியாயமே இல்லை. அதான் இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். இந்த அடக்கண்ணு, இதை வாங்கிக்க. இல்ல பாட்டி, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். அது உங்க பொண்ணோட தாலி தானே. இருக்கலாம்டா. எப்ப அபிராமி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் குழந்தைங்களெல்லாம் பெற்றுக்கிட்டாலோ அப்பவே அவளுக்கு சொந்தமான பொருள், நகை எல்லாமே அவளுக்கு சொந்தம், அவ பிள்ளைங்களுக்கு சொந்தம். கார்த்தி அவளோட புள்ள தானே, அவன் ஓம் புருஷன். அதனாலதான் சொன்னேன், இந்த தாலி உன்கிட்ட இருக்கிறதா முறை. இந்தா கண்ணு, இதை வாங்கிக்க. இதை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வை. பாதுகாப்பா இருக்கணும், புரியுதா? சரிங்க பாட்டி. இந்த தாலி மூலமா எப்பவும் என் மனசுலயே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல அத்தை, உங்க நினைவு மட்டும் இல்ல, இந்த தாலிய மட்டும் இல்ல, எல்லாத்தையும் விட கார்த்தி எனக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த உலகத்துல கார்த்தியை விட சிறந்த உன்னை யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது. ஆனா நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் கார்த்தி தான். கார்த்தியை என் உயிர் மாதிரி பத்திரமா நான் பார்த்து பார்த்தேன். உங்ககிட்ட நான் இன்னொன்னு கேக்குறேன். என் வயித்துல நீங்க வந்து புள்ளையா பொறுக்கணும். அதுதான் உங்ககிட்ட என்னோட பிரார்த்தனை அத்தை. அதுதான்